ஹாய் டியர். பீட்ரூட் பொரியல் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 5 பீட்ரூட்டை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோல் நீக்கி. ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் பீட்ரூட்டை வந்து நல்லா சீச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு சேமியா பதத்துக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சூப்பராகவே சாப்பிடுவாங்க. சீச்சு இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் இஞ்சுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் மிதமான சூட்லேயே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வேகிறதுக்கு, அந்த பீட்ரூட் வந்து வேகிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் நான் சீரகத்தூள் போடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சீரகத்தூள் போட்டுட்டு நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் பீட்ரூட் பொரியல். இது நல்லா தண்ணி இஞ்சட்டும். நல்லா தண்ணி இஞ்சினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உளுந்து அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை பாயிலான பீட்ரூட்டில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையையும் போட்டு தூவி இறக்கிடுங்க. பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இது பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா அள்ளி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye.